ஹாய் கைஸ், ஆக்சுவலி உங்களுக்கு நான் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னா, எப்படிலாம் உங்களுக்கு நகை அடமானம் வைக்கிற இடத்துல ஏமாத்துறாங்க. பிகாஸ் எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் அது நல்லா ஏறிட்டு போகுது. இன்னொரு விஷயம், நமக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் வேணும்னா அதை வந்து ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்கு, நகை அடமானம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே. ஆனால் அந்த வட்டிக்காரங்க எப்படிலாம் உங்களை ஏமாத்துறாங்க, ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு அந்த வட்டி கணக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஒன் டே டிலே ஆகிடுச்சுன்னா கூட வட்டி போட்டுருவாங்க, ஓகேங்களா? அந்த வட்டியை அவங்க எப்படி எக்ஸ்ட்ரா போடுறாங்க, ரொம்ப நாள் முக்காமல் இருந்தீங்கன்னா அந்த நகைக்கெலாம் வந்து எப்படி போடுறாங்க? ஏன்னா வழக்கமாக நகைக்கு பார்த்தீங்கன்னா 2% தான் வட்டி போடுவாங்க. அந்த 2% நீங்கள் எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்றத தான் நான் வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு பேசிக் தெரிஞ்சவங்க எல்லாருமே கற்றுக்கிற மாதிரி ஒரு மெத்தடில் நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு 7000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாங்கங்க. இப்போ நான் பேசி அதுக்கப்புறம் தான் ரெடியூஸ் பண்ணி நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 பில் வந்து மீட்டிருக்காங்களாம் நகையை. சொன்ன அமௌண்ட்டு கொடுத்து மீட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த வட்டி கணக்கே தெரியல. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு. ஸோ இந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதே. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பொருளை நம்ம எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வரோம், நம்ம வட்டி கட்ட போகிறோம். நம்மளோட பணம் அது. ஸோ நம்ம யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. நம்ம அதை கிளியராக கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரணும், ஓகேங்களா? அதுதான் நம்ம உழைச்ச காசு, என்றைக்குமே ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதே. இந்த வட்டி கேல்குலேஷனை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது பாண்டிச்சேரியில் நான் ஒரு கடையில் வந்து நகை அடமானம் வச்ச சீட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 55,000க்கு வச்சுருக்கேன். 24/12/5 வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஒரு 6 கிராம்ஸ் ஒரு பொருள் வச்சுருக்கேன். இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இப்போ எப்படி வட்டி கேல்குலேஷன் பண்ணலாம், இல்லை இதை விட கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டு, இல்லை மிடிலான அமௌண்ட்டு, எல்லாத்துக்குமே எப்படி வட்டி கேல்குலேஷன் பண்ணலான்றதை உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே 2% ஆஃப் வட்டி மட்டும்தான், ஓகேங்களா? 2% வட்டி மட்டும்தான் போடுவாங்க. இந்த நகைக்கு நீங்கள் வெளியில் அடமானம் வச்சிங்கன்னா, பேங்க்கில் வச்சிங்கன்னா ரொம்ப கம்மி 0.9 தான் வரும். பட் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா 2% வட்டி தான் போடுவாங்க. அது எப்படி கேல்குலேஷன் பண்ணுன்னா, இந்த ஒரு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். 10,000க்கு 200ங்க வட்டி, 2%னா 10,000க்கு 200 ரூபாய் வட்டி, ஓகேங்களா? இந்த 200 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்குறேன். நீங்கள் இப்போ ஒரு 23,000க்கு வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 50,000 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க, இல்லை இப்போ நான் வச்சுருக்க அமௌண்ட்டு 55,000, ஓகேங்களா? எனி அமௌண்ட்டு 523 632 இந்த மாதிரி எந்த அமௌண்ட்டுக்கு வச்சாலுமே சரி, ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் வட்டி எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்றத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதுவே வந்து 10,000க்குள்ளே வச்சிங்கனாலும் எப்படி பண்ணணுன்றத சொல்கிறேன், ஓகேங்களா? இது எல்லாம் 10,000க்கு மேலே நீங்கள் வைக்கிறது எப்படி வச்சாலுமே இது எப்படி கேல்குலேஷன் பண்ணணும்னா, மொதல் 2 நம்பர் இருக்குல்ல, நம்பராக வரதை மட்டும் 0 போடாதீங்க. நம்பராக என்னென்ன வருதோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 0 தேவையில்ல, 0 நோ வேல்யூ இதில். ஸோ நம்பர் மட்டும் 2 3 இதில் பாருங்கள், இது எல்லாமே 0. ஸோ 5 மட்டும்தான். இதில் பாருங்கள் 5 5 இருக்குது, 5 5. இதில் எல்லாமே பாருங்கள் 5 2 3 6 3 2 இந்த நம்பர் வருதுங்களா? இதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரே டிஜிட் தான் இருக்குது. ஸோ இதில் புள்ளி வேண்டாம். இதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், இதுலேயும் ஒரு டிஜிட், நான் சொல்கிறது ஃப்ரண்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி 1 இங்கே டிஜிட், ஓகேங்களா? இது பக்கத்தில் டிஜிட், இங்கே ஒன்றுமே இல்லை, ஸோ வேண்டாம். இந்த இடத்துல பக்கத்தில் டிஜிட், ஸோ 5க்கு பக்கத்தில் ஒரு புள்ளி, ஃபஸ்ட்டு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி, எல்லாத்துக்குமே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர் கூட இன்ட்டு 200 போட்டிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டு கரெக்டாக வந்துவிடும். இதுதான் உங்களோட 1 மந்தோடைய வட்டி, ஓகேங்களா? இப்போ இது கூட இதை டிவைட் இன்டூ பண்ணிங்கன்னா
இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 460 ருபீஸ் வரும். இதான் உங்களோட ஒரு மாதத்தோட வட்டி. இது கூட இப்போ இன்ட்டு பண்ணிங்கன்னா 1000 ருபீஸ் வரும். ஃபோனில் கூட கால்குலேட்டரில் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே இப்போ டச் ஃபோன் இருக்குது, குட்டி ஃபோன்லேயுமே கால்குலேட்டர் இருக்குது, அதில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 5.5னா என்னோடய வட்டி பார்த்தீங்கன்னா 1100 1 மந்த்துக்கு. அப்புறம் இது பாருங்கள், இப்போ இதோட வட்டி பார்த்தீங்கன்னா 1046 ருபீஸ் வரும். இதோட வட்டி பார்த்தீங்கன்னா 1264 ருபீஸ் வரும். ஓகேங்களா? இது நீங்கள் ஃபோனில் பண்ணாலே வந்துடும். இது வந்துட்டு என்ன 10,000க்கு மேலே இருக்கிறதுக்கான அமௌண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். 10,000க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டு வெரி சிம்பிள். அந்த நம்பரை போடுங்க, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, புள்ளி வச்சுட்டு அதை 200ஆல் இன்டூ பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப 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 சிம்பிள். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10,000க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டு. இப்போ 1 lakh மேலே போகுதுன்னா, இப்போ 1 lakh வைக்கிறீங்கன்னா, ஏன்னா இப்போ 1 lakh வைக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு டிஜிட் கூட வந்துடுது. ஸோ அதுக்கு போடும்போது இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதே 1 தான், ஏன்னா இது ஃபுல்லாக 0 நோ வேல்யூ, இன்டூ 2000. இதில் ஒரு 0 எக்ஸ்ட்ரா வந்ததுனால இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா போடுறீங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரவே இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஏன்னா 1 lakh 2000 ருபீஸ் வட்டி. இது வந்து லேக்ஸ் கணக்கில் போகிறவங்களுக்கு 2000 வச்சு இன்டூ பண்ணுங்கள். அதே மாதிரி புள்ளிலாம் சேம் தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 10,000க்கு இப்படி இன்டூ பண்ணுங்கள். இன்கேஸ் 10,000க்குள்ளே வைக்கிறவங்க, ஒரு 8,000க்கு வைக்கிறீங்க, இல்லை 840க்கு வைக்கிறீங்க, 400க்கு வைக்கிறீங்க, அவங்களுக்கும் அதே தான் 8 போடுங்க, ஒரு புள்ளி 4, மீதி ரெண்டுத்துக்குமே வேல்யூ இல்லை 0. ஸோ இன்டூ இப்போ என்ன பண்ணணும், ஒரு 0 கம்மி பண்ணணும். ஓகேங்களா? 10,000க்கு 200, 1 lakhக்கு 2000. இப்போ இதுக்கு எவ்வளோ வரும்? 20. இதை நீங்கள் இப்போ கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 168. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். நீங்கள் ஜஸ்ட்டு 10,000னா 200 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 lakhனா 2000, 10,000க்குள்ளே வந்துச்சுன்னா வெறும் 20 மட்டும்தான். ஓகேங்களா? இந்த கால்குலேஷனில் வச்சு போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக இதோட வட்டி கணக்கை கண்டுபிடிச்சலாம், 1 மந்த்துக்கான வட்டி. ஓகேங்களா? இப்போ அப்படியே என்னோடய சீட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 24, 12, 5 வச்சுருக்கேன். எப்பயுமே நமக்கு வந்து நகை அடமானம் வைக்கும்போது மொதல் மாதத்தோட வட்டியை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 12லேருந்து 1 டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதத்துக்கான வட்டி நம்ம கட்ட வேண்டாம், அவங்க எடுத்துகிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி போக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஏன்னா ஏப்ரல் வந்து போச்சு, அந்த டேட்டை தாண்டிடுச்சு. ஸோ ஏப்ரல் 3 மாதத்துக்கான வட்டி மட்டும் கால்குலேஷன் பண்ணி இப்போ 1100 ரூபாய் வருதுன்னா 3 மாதத்துக்கு நீங்கள் இன்டூ போட்டிங்கன்னா 3300 வட்டி கட்டிட்டு இந்த அசல் அமௌண்ட்டையும் கொடுத்து நீங்கள் மூட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான். இதை வச்சு மற்றவங்கக்கிட்ட உங்களோட சொந்த பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாறாதீங்க. உங்களோட சொந்த நகையும் கொடுத்துட்டு உங்களோட பணத்தையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து யாருமே ஏமாற வேணான்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் இது போடுறேன். இது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கணக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு கோல்டு பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறேன். என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் ஒரு கோல்டு ரேட்டும் டெய்லி அப்டேட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? பாய்.